அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் வந்துட்டு சூப்பராகவே இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஷாப்பிங்லாம் போனோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேக்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளும் வந்துட்டு அப்படியே குப்பையாக சேர்த்தி போட்டுருவோம். ஒரு சிலர் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் மடித்து சேர்த்தி வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். த்ரோட் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும், ஏன்னா கிளைமேட் சேஞ்சால் கொஞ்சம் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேக் எடுத்து அதை வந்துட்டு பாதி மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ண பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஆஃபாக டபுள் சைடும் வந்துட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ண பிறகு ஒரு டேப்போ ஆர் அந்த ஸ்டாப்லர் பின் இல்லை கம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு நல்லா வந்துட்டு அது ஓப்பன் ஆகாத மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண பிறகு நான் பண்ணுறேன் பாருங்கள். நான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஹூக் பின் தான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு எப்படின்னு சொல்லி பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு பண்ணுங்க. இது இந்த மாதிரி பண்ணி வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டிலில் வந்துட்டு நான் வந்து ஹோல்ட் பண்ணுறேன். அதை எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு தூங்குறப்ப இந்த பாட்டு கேட்குறது, இல்லை நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறையா ஹேபிட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புக்ஸ் ஆர் ஹெட்செட் ஆர் மொபைல் ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டு அப்படியே தூக்கத்துலேயே பக்கத்துலேயே வச்சுட்டு படுக்கிறப்போ தூக்கத்துலேயே வந்துட்டு கீழே தள்ளிடுவோம். ஸோ அதை வந்துட்டு டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறது தான் இந்த டிப்பு. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன், அந்த ஓப்பன் ஆகாத மாதிரி பின் போட்டு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் மாதிரி கிடைக்கிது. பேக் ஓப்பன் நம்ம வந்துட்டு இந்த பின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த சைடை வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இருக்குது. ஸோ பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு கட்டில் அந்த இதில் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஆஃப்டர் நம்ம சாங்ஸ் ஹியரிங் ஆர் புக்ஸ் ரீடிங் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த புக்ஸ் ஆர் ஹெட்செட் ஏதோ ஒன்று நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு எந்த டேமேஜுமே ஆகாது. நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் பாட்டிலும் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நாங்கள் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு வாட்டர் பாட்டிலும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்போ நம்ம மொபைல்ஸ் ஆர் நம்மளோட திங்ஸ் எதுவுமே வந்துட்டு டேமேஜ் ஆகாது. ஸோ இதை வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் அதே மாதிரி ஒரு 2 பேக் எடுத்திருக்கேன். எதுக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு கட் பண்ணலாம் தேவையில்லை. நம்ம அப்படியே வந்துட்டு ஓப்பன் பேக்ஸை என்ன சொல்கிறது, வெளிப்புறமாக வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மடித்து விட்டுருங்க. டபுளாக மடித்து விட்டுட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அந்த பேக்கை வந்துட்டு ஆஃபாக வந்துட்டு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துட்ட பிறகு உங்கள் வீட்டில் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டு ஆர் இந்த ஸ்டேபிளாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு அட்டை நீங்கள் வந்து எடுத்துனா, இப்போ வந்துட்டு இந்த நோட் அட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கார்ட்போர்ட் ஷீட்டு ஆர் இந்த என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். நம்ம காஸ்மெட்டிக்ஸாக இல்லை பேங்கிள்ஸு, நம்ம ஜுவல்ஸு, இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு செப்பல் ஸ்டாண்டில் செப்பல்ஸு, ஷூஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே நம்ம அதையும் மீறி நம்ம வந்து எங்கே பார்த்தாலும் இந்த செப்பல்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பேக்கில் வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த சில்ட்ரன்ஸ்லாம் வந்துட்டு சில்ட்ரன்ஸு கிட்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ஷூஸு செப்பல்ஸ் நிறைய நம்ம டிசைனாக வச்சுருக்கோம். அதெல்லாம் இப்போது எங்கேயாச்சும் போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது கொண்டு வந்து எங்கே வீசுகிறோமோ அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிறப்போ டக்குன்னு எடுத்துக்கலாம். எதையும் ஒன்று இருக்குது இன்னொன்று காணும் அப்படின்னு சொல்லி தேட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ பாருங்கள், நான் ஒரு பேக் ஃபுல்லாக வந்துட்டு முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு பேக்லேயும் அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு என்னோடய செப்பல்ஸ் தான் நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன் இப்போ இருக்க பேக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ப்ராடாகவும் இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட செப்பல்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்குது ஏற்கனவே செப்பல் ஸ்டாண்டு. இருந்தாலும் வந்துட்டு அதே மீறி வந்துட்டு செப்பல்ஸை என் பையன்தாகட்டும் யார்தாகட்டும் எங்கே பார்த்தாலும் அவன் எடுக்கிறான் போடுறான் அப்படியே அங்கங்கே விட்டுறான். ஸோ எங்கேயாச்சும் இப்போ நம்ம டக்குன்னு எங்கேயாவது வெளியே கிளம்புறோம் அப்படின்னாக்கா தேடிட்டு இருக்கிறது தான் வேலையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு எடுக்கிறப்போ தேடுற வேலையும் மிச்சம், நம்ம எடுக்கிறப்பையும் வந்துட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நானும் என்னோடய செப்பல்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு நான் ஸ்டோர் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்துட்டு பாக்ஸில் வந்துட்டு அதை ஃபுல்லாக கொண்டு போய் அப்படியே வச்சிடலாம். வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஸ்டாண்டில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இதே மாதிரி ஒரு பேக் வந்துட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். இது எதுக்குன்னு சொல்லுவேன், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஒரு டிப் தான் உங்களுக்கு. பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த பேக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு அவுட்டர் லேயர் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஆஃபாக வந்துட்டு மடித்து எடுத்துக்கிறேன். இதில் மடித்து எடுத்த பிறகு இதுலேயுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அட்டை இல்லை இது ஏதோ உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி அதை போட்டுக்கோங்க. நல்லா ஸ்டேபிளாக வந்துட்டு பாட்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்து நான் போட்டுக்கிறேன். அதை வந்துட்டு அட்டை போட்ட பிறகு வந்துட்டு எப்படி இருக்குது என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நானும் பாருங்கள் அதே மாதிரி அட்டை தான் எடுத்திருக்கேன். அட்டையில் போட்ட பிறகு நான் வந்துட்டு இந்த குழந்தைங்களாம் அதிகமாக இருக்க வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மெடிசன்ஸு இல்லை அவங்களோட திங்ஸ் தான் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் என் பையனோட திங்ஸ் தான் வைக்க போகிறேன். அவனோட மெடிசன் தான் இதெல்லாம். இதில் நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மெடிசன்லாம் அங்கேயும் இங்கேயும் வச்சு பாதி ஊற்றி அது ஒரு மாதிரி அப்படியே அந்த பிளேஸு ஒரு மாதிரியாக இருக்கும், டர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்ம எடுக்கும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். எங்கே வச்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம தேட வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னொரு டிப்பு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி வந்துட்டு கார்ட்போர்ட் ஷீட் வச்சுட்டு உங்களோட பீரோவில் கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு துணியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த கப்போர்டு ஆர் ஸ்லாப்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸ்லாம் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறப்போ இந்த மாதிரி அதுலேயே ஒரு பேக் வந்து சார்ஜர்லேயே ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு அதிலே வந்துட்டு மொபைல் போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.